அரோகரா 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 உள்ளம் முருகுதையா உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான். கோயிலில் வந்து பாடுற பாட்டை பற்றி என்ன அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அறிவென்ற பேருக்கு பொருளேது குமரா அழகென்ற அழகே நீ எங்கிருக்கிறாய் இந்த கோயிலில் தான் இருக்கிறாய். கலை வந்துட்டு சாமி சாமி மேலேறது கலையாடி கொண்டு வராங்க. என்ன பசிக்குதாம்மா வெயிலுக்கு சிட்டியா பசிக்குது. ஐயோ நேரம் ஆயிட்டு என்ன பசியப்பா சபையை முடிக்க போறாங்க. அண்ணன் அவசரமா போறீங்க இவ்வளவு இடிச்சு கொண்டு போறீங்க. நேரமா அது சபை முடிக்க போறாங்க. நேரத்து பண்ணா சாப்பிடுறீங்க அவசரம். கோயில திருவிழா இல்லை சாப்பாடு சபை தொடங்க போறாங்க. போறோம் அதுக்கு போறீங்க இப்படி அவசரமா. தம்பி நீங்களும் சாப்பிடுங்க நல்லா தானே. வீட்டை சமைச்சு சாப்பிடுங்க. எங்க ஓசியில சோத்து போட்டா உங்க போறது விடுங்க. ஐயோ பசிக்குது வயிறு வர கிண்டுது. என்ன பசிக்குது. ஐயோ அம்மா ஐயோ பசிக்குது அம்மா. இந்த சாப்பாடு தானே சரியா பசிக்குது. சாப்பாடா? ஓ இந்த கொஞ்சம் சமைக்கலாங்க. கோயிலில் போய் சாப்பிடு. கோயிலில் எல்லாம் போய் சாப்பிடல சமைச்ச சாப்பாடு எடுத்தாமா. இந்த வீட்டு சமைக்கல சட்டி பானையெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அப்போ தட்டி கொட்டிக்கணும் சட்டி பானையில அது கழுவி தட்டி எடுத்தேன். அந்த புறாயை கழுவி வச்சுட்டேன். 25 நாளைக்கு அங்கே தான் சாப்பாடு. கோயிலில் போய் சாப்பிடு. கோயிலில் போய் அதில் சப்பானை கட்டி இருந்து ஆக்கள் புண்ணு சாப்பிடல. நீங்கள் அப்பா எல்லாம் சாப்பிட போட்டேன். நானும் அங்கே தான் சாப்பிட போகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? போய் சாப்பிடு போ. நான் கடையில் போய் சாப்பிட்றேன். சும்மா கோயிலில் என்ன ஆ எவ்வளோ செலவு தெரியுமே. என்ன இல்லை எவ்வளோ பைக்கில் வாங்கணுன்றது நீ இல்லை. ஓ அந்த பைக்கோ 25 நாள் காசு மிச்சம் பிடிச்சா ஒரு பைக்கு ஒரு லீசிங் காசு எல்லாம் கட்டலாம் இல்லை. பைக் வாங்கல லீசிங் காசு எல்லாம் கட்டலாம் இல்லை. அப்போ 25 நாளும் இங்கே சமையல் இல்லையா? இங்கே சமையல் இல்லை. அங்கே வச்சாங்க பக்கத்து மேலே எல்லாம் ஓடி போடுதுன்னு கேண்டு. அப்போ இங்கே அந்த வேட்டி எங்கே குழந்தைச்சு போன வர வேட்டி அந்த இதுக்காக கிடக்கு. அந்த நிலைமை இதுதான் கிடக்கு. போயிடு அஞ்சு இது கடை போட்டு வா. போய் வாங்கிட்டு வா. 20 சாப்பாடு தேவை. வேட்டியை கடையோட மோட்டர் சைக்கிள் போடலாம். அண்ணா 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 நிப்பாட்டு இங்கே விடு இங்கே விடு பைக் இங்கே விடு. நான் கோயிலுக்கு இல்லை போ. இங்கே விட்டு போகிறேன். அங்கே போயிடலாம். அங்கே தூரம் முதல் நான் தான் வந்தேன். அண்ணா இங்கே விட பைக்கை அவங்ககிட்ட போனெல்லாம் காணா போக மாட்டேன். ஹெல்மெட்டுக்கு எல்லாம் காசு எடுப்பாங்க. நான் தான் மறைச்சேன். இங்கே விட போறீங்க. இங்கே விட போறேன். இங்கே விடு. நான் ஹெல்மெட் எடுத்து இங்கே விடு. அப்படி என்ன நீ முஞ்சில கலட்டு. நீ பிஞ்சில கலட்டு. நீ 2 பேர் 2 சில்ல வச்சிரு. நான் அப்புறம் வந்து எடுக்கிறேன். 2 பேர் பால் விட்டுறாத விழுந்துடும். தம்பி டிக்கெட் காசு உண்டு தானே. அண்ணா நீ போன நான் பாருங்க. அண்ணா எங்க செருப்பட வரும். கோயிலுக்கு என்ன போறோம் போக செருப்பட போயிடல. நான் கோயிலுக்கு விட மாட்டாங்க. அது 300 காலெல்லாம் அதில் வச்சா கலவடத்து விடுவாங்க. நம்பிக்கை என்ன டோக்கன் தடவை கொண்டு போங்க. சரி காசு தேவையில்ல ஒன்று தேவையில்ல. நீங்க வச்சுட்டு ஓ நான் தாரேன் வச்சுட்டு போங்க. பாதுகாப்பா இருக்கும். நம்பிக்கை சரியா இங்கேருந்து வராங்க. என்னப்பா ரோடு தண்ணியை முடிக்கிற எப்படி சூடு சுடுது. என்ன இது நடுவில் போட்டுக்கிட்டேன். இதுக்கு முள்ளு கம்பியை போட்டேன்னு என்ன போடுறேன். அண்ணே அண்ணா அண்ணே சொல்லுங்க. இந்த கேட் ஒரு காடுங்க. அண்ணா உள்ளுக்கு கேட் ஒன்றும் இல்லை. இந்த பாதையால் தான் வாங்க. ஒட்டடி பாதை கூட கிடக்கல. கடை கொட்டி அடிப்பா. இதில் கண் தெரியல. அந்த சின்ன பாதைக்கெல்லாம் என்னென்று வர அம்பி இதில் அப்படி திறந்து விட்டா எல்லாத்தையும் திறந்து விட்டா சனம் எல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்து நிற்கிது. சரியா அதனால ஒட்டடி பாதை ஒருத்தர ஒட்டடி பாதை விட்டு கிடக்கு. அண்ணா இப்போ இப்படியே வந்தால் கோயில் எடுத்து லட்சம் சனம் போகணும் தெரியுமா உள்ளுக்கு. அது பரவாயில்ல. ஒருத்தரா வரட்டும் தம்பி. ஒருத்தரா வந்தால் பரவாயில்ல தானே. உள்ள வரட்டும் ஒருத்தரா. நீங்கள் ஒருத்தரா வர்றதுக்கு திறந்து விட்டா எல்லாரும் வடிவா வரலாம் இல்லை. அது என்ன அப்படி விட்டா எங்களை பெரிய காய்ப்பினாமே. ஒருத்தரா விட கேட்க பார்த்துட்டு எல்லாரும் காய்ப்பாங்க. வெளிநாடு கூட காய்ப்பாங்க. அந்த நிர்வாகத்தில் ஒருத்தரா விட்டாங்க. பட் நிறைய பேர் வந்தோன்னா உள்ள சனமாக கிடக்கு தம்பி. ஒருத்தரா வந்தால் நல்லது தானே. உங்களுக்கு சனத்தை கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தலாம். மட்டும் ஒருத்தரா வரைக்கும் இன்னொன்று இருக்கு. 2 பக்கம் இனி செக்யூரிட்டி கார்டு எல்லாம் போட போகிறோம். வடிவா எல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெஸ்ட் எல்லாம் இதாக இருக்காண்டு ஸ்கேன் பண்ண போகிறோம். ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும் தம்பி. கொண்டுக்கோம் ஃபோன் இல்லை. நான் வீட்டை ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும். காய்ச்சல் ஒன்றும் போகிறது தானே. ஜட்டி போட்டுருக்கோம். வேட்டிக்குள்ளேயும் காய்ச்சல் போடக்கூடாது. அதையும் பார்ப்போம். இது என்ன இப்போ வேட்டிக்குள்ள காய்ச்சலோட உள்ள போயிடாது. சரி வேணும்னா கோமனம் கட்டுங்க உள்ள. டிஷர்ட்டை காட்டுறது என்ன காய்ச்சலை போடக்கூடாது. காய்ச்சலை உள்ள அலௌட் இல்லை தம்பி. அங்கே அந்த சேரியில் எல்லாம் இல்லை தானே காய்ச்சலை உள்ள. நான் அங்கே போய் நான் சாப்பிட்றேன். தேர் எல்லாம் லட்சக்கணக்கில் சனம் பெறுவேன். லட்சக்கணக்கில் வந்தாலும் ஒருத்தரா வரட்டும். ஒருத்தரா வந்தா என்ன
எத்தனை தேர் இழுத்து முடிஞ்சு தேர் முட்டி வந்த அப்புறம் வந்து தேர் முட்டியை பார்த்துட்டு போட்டோம் அதுலயும் ஒரு பலன் இருக்கு தானே எங்க வந்து கும்பிடையிலே போறியா கும்பிடையிலே போறீங்க என்ன மண்டபத்துக்கு இதுக்கு தம்பி உங்களுக்கு விஷயம் தெரியாது அண்ணாட மண்டபத்துல இன்னும் சனம் கூட சரியோ 4 படம் முழு கம்மி போட்டு வச்சுக்கிறேன் இல்ல நின்றாலாச்சும் அட்லீஸ்ட் சோறாச்சும் கிடையாது இதுக்கு நின்று கரைச்சி வந்து சாமி சுத்தி நான் என்னத்தை பாக்குறேன் உள்ளுக்கு வந்து சரியா அப்ப அங்க காவல் இங்க போட்டு அப்ப கொஞ்ச நேரத்துல போகலாம் வாசலுக்கு வந்துட்டியல் அங்க போய் காவல் நிக்கிறேன் நீங்க அங்கால இன்னும் ஒரு பேரியர் அங்க அதுக்கு போட்டுருக்கு அது என்னது போட்டு அது அந்த பாதையால வர்றாங்களுக்கு தம்பி சரி நீங்க வேணா அங்க அங்க ஒன்று நின்றாலாச்சும் அட்லீஸ்ட் சோறாச்சும் கிடைக்குமே சோறு வைக்கிறேன் தம்பி தம்பி இந்த ஷாப்பிங் பேக்ல இப்ப வைக்கிறீங்க சரியா உங்க முன்னுக்கு போட் போடுங்க பிஹெச் ஏசலாம் தம்பி பிடிப்பான் பிஹெச் எங்க ஏலாக இருக்கணும் ஐயோ ஷாப்பிங் பேக்ல போடு தம்பி போடுங்க கொஞ்சம் போடுங்க இல்ல போடவே இல்ல அது உங்களுக்கு சோறு காணும் மாலை இலையில போட்டது இல்ல காணும் வைக்கலாம் பிஹெச் எங்க கொண்டு போறாங்க என்ன விளையாடி கொண்டு இருக்கீங்க இப்போ உங்களை போடுறேன் ஏன் அவசரம் சோற போடுங்க சாம்பார் பருப்பு மாதிரி இல்லையா வெறுது சாம்பார் பருப்பு அண்ணன் இந்த இது போத்துல ஒண்ணு கொஞ்சம் புனலால விட்டு பக்கத்துலானே இது கேட்டு கொண்டு வந்தீங்க ஷாப்பிங் பேக்ல விடலாம் இது பிளாஸ்டிக் போது தான் என்ன விடுற பிளாஸ்டிக் போது இதுக்கு என்ன சோடா எல்லாம் விட்டு தரேன் இப்ப இதுக்கு விடல தம்பி பிளாஸ்டிக் தான் பிஹெச் கொண்டு விடுறாங்களே அஞ்சு போறங்க போன் சாப்பாடு கடிக்கணும் ஓ அஞ்சு இல்ல இல்ல அம்மா அம்மா என்ன பிளாஸ்டிக் எல்லாம் கொடுக்க வேணாம் ரெண்டு விட்டு விடுங்க பிளாஸ்டிக் கொடுக்கல தம்பி இல்ல தம்பி நாங்க சோறு போட போறோம் சரி நான் போடு நாளைக்கு நாங்கள் வேலைக்கு பானையை கொண்டுடுவோம் பானை சட்டி இதுக்கு கொஞ்சம் சோத்த போடுங்க ஓ இந்த வீட்டுக்கு கொண்டு போறோம் கொஞ்சம் ஓ இன்னும் ஒரு வாழையில இருக்கு இல்ல இல்ல அது லைட்டா கிழிஞ்ச மாதிரி கிடக்கு ஒரில சரி இந்த நாளை மறக்காத சட்டி கொண்டு வரோம் பானை கொண்டு வரோம் கோயில் சாப்பிட அம்மா அப்பவும் சொன்னோம் அண்ணா இந்த செருப்பு எடுக்கிறேண்ணே தம்பி டோக்கன் தந்துட்டு பொறுங்கண்ணா அண்ணா வேறண்ணே டோக்கனை தந்துட்டு போங்க என்ன டோக்கன் அவங்கள 10 ரூபா என்ன இந்தாங்க டோக்கனா எவ்வளோ 10 ரூபா இல்லை காசு வேண்டாம் சரி நான் கச்சனை வாங்கணும் என்ன கச்சா செருப்பு பார்த்து இல்லை பக்குவமா கச்சனை வாங்கணும் கச்சான் எவ்வளோ கச்சான் இருக்கு 300 ரூபா நீங்க நைஸா செருப்புல எழுத்து போட்டு கடைசியா கச்சானத்துல பாக்குறீங்க செருப்பு பார்த்தேன் 1000 ரூபா 2000 பேசா 10 ரூபா தந்துட்டு போய் நீங்க கடைசியா 100 150 ரூபா தள்ள பாக்குறீங்க அந்த மீடியம் எல்லாம் எடுத்துனாங்க கச்சனை வாங்கி கொண்டு போங்க தம்பி என்ன எவ்வளவு என்ன கஷ்டம் ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுப்பியா 500 செக்க சொன்னீங்க லட்சக்கணக்கில் இடம் வாங்கி வச்சுக்க ஓ இங்கே தம்பி கச்சனை வாங்கி கொண்டு போங்க தம்பி எத்தனை லட்சம் நடக்குது அது சொல்லக்கூடாது வெளியில சொன்ன பிரச்சனை கச்சனை வாங்கிக்கணும் 50 ரூபா பார்த்து போடுங்க 50 ரூபா கச்சானி அம்மா காசு 50 ரூபாய்க்கு இந்த காலத்துல 50 ரூபாய்க்கு சரி 100 ரூபா போடுதலே எனக்கு காசு தான் சரி தம்பி காசு தான் வரேன் எத்தனை மச்சான் இந்த கோயில்ல லவுட் ஸ்பீக்கரோட பாட்டு படிக்குது திருவிழா தொடங்கிட்டு தெரியாது உனக்கு என்ன கும்பாபிஷேகம் மகோத்சவம்டா 25 நாள் ஃபங்க்ஷன்டா சட்டப்படி இருக்கு 4 மூலையிலையும் கூடாரம் போட்டு ரிங்ஸ் தருவாங்க காலம் ரிங்ஸ் தருவாங்க பிள்ளையர் ரிங்ஸ் தருவாங்க சர்பத் தருவாங்க நெல்லிக்ரோஸ் தருவாங்க டீ தருவாங்க இஞ்சி போட்டு தருவாங்க இதெல்லாம் பாடமாக்கி நீ எப்படி சொல்லணும் அடே நல்ல அனுபவம் தான்டா ஒரு வருஷம் பாரு தானே எல்லாம் தருவாங்க எல்லாம் குடிக்கிற சட்டப்படி இருக்கு நல்ல சீரியல் ஓ அது அது கும்பம் ஒன்று வச்சுக்காங்க அந்த மூலையில ஓ அதுல சுத்தி எல்லா இடமும் கும்பம் இருக்கும் அந்த இடங்களை ஞாபகம் வச்சுட்டு அந்த இடங்களுக்கு வெளியில சாமி சுத்திக்கல சாப்பாடு கொடுப்பாங்க இந்த கடையில கொத்துரோட்டி இஞ்சி கொடுக்க மாட்டாங்க அது கடையில தான் கொடுப்பாங்க இது என்னது அவல் கொடுப்பாங்க புக்கை கொடுப்பாங்க கடலை கொடுப்பாங்க சிலது பால்கோவா எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா சுண்டல் பால்கோவா தருவாங்க சுண்டல் தர மாட்டாங்க எல்லாம் தருவாங்க அதுக்கு முக்கியமாக என்னென்னடா திடீரெண்டு சாமி வந்தோடக்கு திடீரெண்டு சனம் போய் கூடும் ஒரு இடத்துல நீ இப்படி நின்றாண்டா இந்த காலெல்லாம் முடிச்சு கொண்டு ஓடுவாங்க சின்ன சின்ன வாண்டு இல்லைன்னு மூடுவாங்க அதுதான் எங்களுக்கான அறிவுரை கொடுக்க படிக்கிட்டாங்க அதை பார்த்து அந்த இடத்துக்கு போனோம்டா இருக்கலாம் படிவா சாப்பாடு ஓ கொதைச்சுக்கொண்டு ரெட் சூனுக்கு வந்துட்டோம்டா அப்படி இவங்க எல்லாம் வந்து நிற்பாங்கடா இதுக்கு ஷர்ட்டும் போடலாடா வேட்டியும் கட்டணும் ஷர்ட் கலட்டில ஷர்ட்டு போட கலட்டணும் கட்ட இந்த இடத்துக்கு இதுக்குள்ள வந்தா ஓடலாமண்டா சனமா பார்க்குது தம்பி 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 இங்கே சாமி வருது இல்லை டீஷர்ட்டை முன்னுக்கு நிற்கிறேன் போங்க அங்கே கரையா போய் நில்லுங்க டீஷர்ட்டை காட்டுங்க இல்லாட்டி கரையா போய் நில்லுங்க நாங்கள் இது சும்மா இதெல்லாம் வந்தாங்க ஆனால் அது சாமி வந்து கொண்டு இருக்குது டீஷர்ட் நிற்க கூட தெரியாதீங்க ஷர்ட் டீஷர்ட்டோட போட்டு நிற்கிறோம் அது இங்கே அப்படித்தான் ஆக்களுக்கு முன்னால டீஷர்ட் நிற்கிறீங்க கரையா நில்லுங்க போங்க அண்ணன் நீங்க இதுக்கு கதவுல போட்டுருக்கீங்களா உள்ளுக்க டீஷர்ட்டோட போடுங்க வெளியில இங்கே வெளியில அப்படிதான் எல்லாரும் கோஜி ஒன்று போடுவார் யார் கோஜி ஒன்று போனதோட போடுவார் கோஜி ஒன்று போடுவார் கரையா நில்லுங்க சர்க்காச்சும் நிற்கிறேன் ஏற்கனவே போன வேற தெரியல கும்புற 7 லட்சம் ரூபா பழம் தெரியல போனவர் கரையா நில்லுங்க தம்பி வந்துட்டியா சும்மா தம்பி தம்பி எங்க நிற்கிறார் கரையா நெல் தம்பிடே ஓமன் ஓ திருவிழா வருது இல்லையே
ஓமாம் சொல்லுங்க சரியான சிலோபுகள் இருக்கா திருவிழாவுக்கு கிடைக்கு தானே காசு போட்ட காசு காசு கிடையாது அண்டை 2 லட்சம் ஆயினே ஓ எல்லாம் கோயில் காசா என்ன சொல்கிறீங்க நானும் இந்த சிலவுகளுக்கு எடுத்து போட்டேன் ஆனால் கணக்கு வந்து எங்களுக்கு சுவிஸ்லேருந்து வந்தது நகை கேட்டவள் அப்போ அது நகையெல்லாம் செய்து போட்டேன்னு அடே நீ மோதிரம் கொண்டு போட்டான் இல்லை ஓமேண்ணா நானும் இதை பாசத்தில் போடுறேன்னு வச்சுட்டு அதில் அந்த காசு கொஞ்சம் இல்லையே கிடக்கடாப்பன் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு கிட்ட கிடக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தெரிஞ்ச அவளுது இந்த நல்லா மண்டையில் விழுது என்ன சொல்லுங்க உனக்கு ஐடியா வேற இல்லையே என்ன தேங்காயை வச்சு கொப்பரா போட்டு எண்ணெய் வச்சு வைக்க போறீங்க வீடியோக்கள் பார்த்ததே இல்லையே என்ன இந்த பழம் ஓ முருகட்டை பழம் முருகட்டை பழம் மாம்பழம் மாம்பழமோ ஓ ஓ 1 லட்சம் வரைக்கும் போகுது ஓ அது நாங்கள் அப்போ மாம்பழத்தை விற்கலாமண்டோ என்ன செய்வோம்டா இது எங்கிட்ட கோயில் தானே ஓ என்ன இந்த மரம் தென்னை மரம் தானே ஓ அதுல இருந்து விழுந்தது ஆயிட்டு அருளால விழுந்தான்னு சொல்லி வித்து இல்லாம இதுல 3 பட்டை வச்ச வேண்டாம் பட்டையும் வச்சு இதுவும் வச்ச வேண்டாம் நல்லா ஒரு பஞ்சில வச்ச வேண்டாம் முக்கன் இருக்குன்னு சொல்லி அடிச்சு விடலாம் தும்பிக்கை நைஸா தும்பிக்கை மூளை தான் ஒரு 10 லட்சத்துக்கு போறோம் எங்கடையாக ஆகலாம் கலந்து விட்டு ஏத்தி விடுவாங்களே எல்லாம் அதுக்கு 2 இப்ப சீசன் டைம் போற கனடால இருந்து எல்லாம் வந்து நிக்கிறேன் சுவிஸ்ல எல்லாம் வந்து நிக்கிறேன் நைஸா ஏத்தி விடுவாங்க நான் நினைச்சேன் கடைசியா மாங்காயே 20 லட்சம் போதுண்டா 7 லட்சம்டா 7 லட்சம் தாங்க எங்க இப்ப முதல் தான் அது 2 லட்சத்துல 20 லட்சம் முதல்ல 2 லட்சம் போனது இப்ப கடைசியா 7 லட்சம் இப்ப ட்ரெண்டிங்ல 7 லட்சம் தான் நிக்குது அப்ப கடைசி 7 லட்சம்னா தேங்காது கூட தானே கொஞ்சம் பெருசு தானே பொச்சு மட்டை உள்ள சின்ன டவுட் 7 லட்சம் ரூபாய் மாம்பழம் வாங்குறாங்க தானே அதை கொண்டு சாமி எல்லாம் வச்சிருப்பாங்க வேற என்ன செய்வாங்க கொஞ்ச நாள் அழுகியும் போடும் அந்த 7 லட்சம் எங்களுக்கு தான் இருந்தாலும் நாங்க வாங்கி கொடுத்து நாங்க ஆட்சி இருக்கலாம் இல்லாட்டிக்கு ஒரு கடையில கொண்டு கொடுத்தோம் லட்சக்கணக்கில் மாம்பழம் கொடுப்பாங்க 1000 மாம்பழத்துக்கு மேல எல்லாம் கொடுப்பாங்க 1000 என்ன நிறைய கொடுப்பாங்க என்ன செய்வாங்க செய்வாங்க